ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ் டிவி சேனல்களில் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வந்திருந்தாலும் பிக் பாஸ் அளவுக்கு எந்த ப்ரோக்ராமும் ஹிட் ஆகலை. அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், பிக் பாஸ் நிகழ்ச்சியில பரபரப்புக்கும் சண்டை சச்சரவுக்கும் பஞ்சமே இருக்காது. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகளோட அன்றாட வாழ்க்கையை நம்ம வீட்டு டிவில இருந்தே பார்க்கலாம். அதுக்காகவே யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விரும்பி பார்க்குறாங்க. இது வரைக்கும் 7 சீசன் வந்திருந்தாலும் போன வருஷம் சீசன் ரொம்ப மொக்கையா இருந்ததா நிறைய ரசிகர்கள் குறையா சொல்லியிருந்தாங்க. அந்த குறைய போக்குற மாதிரி இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 8ல பிக் பாஸ் டீம் பரபரப்புக்கும் சர்ச்சைக்கும் பேர் போன ஒரு சில பேரை இறக்க போறாங்க. வாங்க, யார் அந்த செலிபிரிட்டிஸ்ன்னு பார்க்கலாம். 2017 இருந்து இது வரைக்கும் 7 சீசன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அந்த 7 சீசன்லயும் உலகநாயகன் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கியிருக்காரு. லாஸ்ட் 6 சீசனா பாத்தீங்கன்னா உலகநாயகனை பத்தி ஒரு சில விமர்சனங்கள் வந்திருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம அவர் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாரு. ஆனா போன சீசன்ல பூர்ணிமா குரூப் பண்ண பிரச்சனையால உலகநாயகன் பேரு டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த ஒரு சம்பவத்தை தவிர வேற எந்த ஒரு பரபரப்பான நிகழ்ச்சியும் போன வருஷம் சீசன்ல நடக்கல. பிக் பாஸ் டீமும் போன வருஷம் சீசன்ல போட்டியாளர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமான டாஸ்க்கும் கொடுக்கல. அதனால போன சீசன் மரணம் முக்கியா இருந்ததுன்னு நிறைய ரசிகர்கள் குறையா சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே இந்த வருஷ போட்டியாளர்களை பிக் பாஸ் டீம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நாம முதல்ல பார்க்க போற கண்டஸ்டன்ட் அமலா ஷாஜி. இன்ஸ்டாகிராம் பிரபலமான இவங்கள தெரியாத யங்ஸ்டர்ஸே இருக்க முடியாது. சமீபத்துல கூட இவங்க சில சர்ச்சைகள்ல சிக்கி அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. அமலா ஷாஜி சீசன் 8ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போற ஆளும் பிரச்சனைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பேர் போன ஒருத்தர் தாங்க. யூடியூப் பிரபலமான டிடிஎஃப் வாசன் தாங்க அது. டிடிஎஃப் வாசனை இந்த வருஷம் சீசன் 8ல இறக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவரு, நான் வந்தா தனியாலாம் வரமாட்டேன், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட தான் வருவேன்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஸ்டாலின் ஜோயாவையும் இந்த வருஷம் சீசன் 8ல இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஜோயா இப்ப குக் வித் கோமாளியில குக்கா இருக்காங்க. அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். அடுத்த கண்டஸ்டன்ட் பாடகி சுசித்ராவோட முன்னாள் கணவர் கார்த்திக். இவரும் இந்த வருஷம் பிக் பாஸ்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய் டிவி பிரபலம் ஒருத்தரும் இந்த வருஷம் பிக் பாஸ்ல கலந்துக்க போறாருங்க. இதுக்கு முன்னாடி சீசன் 5ல பிரியங்கா கலந்துக்கிட்டாங்க. இந்த தடவை விஜய் டிவி சார்பா மாக்காப்பா ஆனந்த் கலந்துக்க வாய்ப்பு இருக்கதா தெரியுது. பிக் பாஸ்னா நடிகைகள் இல்லாமலா இந்த வருஷம் 3 பிரபலமான நடிகைகளை இறக்க போறாங்க. அரண்மனை 2, முத்துனை கத்திரிக்காய் படங்கள்ல நடிச்ச பூனம் பாஜுவா, வின்னர் படத்துல ஹீரோயினா நடிச்ச நடிகை கிரண், 7G ரெயின்போ காலனி படத்துல ஹீரோயினா நடிச்ச சோனியா அகர்வால், இவங்க 3 பேரும் இந்த வருஷ சீசன்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. அடுத்ததா சினிமா நடிகர்கள் சிலரோட பேரும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. குக் வித் கோமாளி புகழ் அஸ்வின், நடிகர் ரியாஸ் கான், நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ், நடிகர் ரோபோ சங்கர், அவர் இல்லைன்னா அவருடைய பொண்ணு இந்திரஜா, இவங்க எல்லாருமே இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள்ல பிக் பாஸ் சீசன் 8ல யார் யார் கலந்துக்க போறாங்கிற லிஸ்ட் அபிஷியலா வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள யார் யாரெல்லாம் பிக் பாஸ் விரும்பி பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச சீசன் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.